Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 𝐸 ஆப்பை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் Play Storeல எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த இருக்கு. 𝐸 ஆப்னு டைப் பண்ணீங்கன்னா இதுதான் அந்த ஆப். சரியா? இந்த ஆப்பை பத்தி பார்ப்போம். 𝐸 போய்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஃபைல் உருவாக்குறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் HTML ஃபைல் இது எடுத்துட்டு HTML னு போட்டுப்போம். அடுத்தது இல்ல ஃபர்ஸ்ட் HTML கிளிக் பண்ணிப்போம். இதுல டாக் டைப் ஆட் பண்ணிப்போம். இந்த சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. சரியா? இப்போ பாடி டேக்ல H1 போட்டுங்க. H1 கிளிக் பண்ணிட்டு நான் எதை கிளிக் பண்ணுறேன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் H1 ஒர்க் ஆகிடும். HTML ட்ரைனிங் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். பேராகிராஃப் வந்து சும்மா லோரம் அடிச்சுப்போம். பி டேக் ஒண்டியும் வராது. பேராகிராஃப் டேக் ஒண்டி அதை நம்ம கையால் தான் பண்ணி ஆகணும். சரி, அதை ஒண்டி பண்ணிக்கோங்க. இல்லை லோரம்னு அடிச்சு லோரம் அடிச்சிட்டோமா? இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறது பார்ப்போம். சர்ச்சுக்கு பக்கத்தில் ஃபைல்னு ஒரு இருக்குது. மஞ்சள் கலர் லைட் எரியிற மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் செலக்ட் ஃபோல்டர் அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது நமக்கு தேவையில்ல. நியூவாக தான் கிளிக் பண்ணணும். இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ பாத்தை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் செலக்ட் ஃபோல்டர் ஒன்று இருக்கா? நான் SD கார்டில் க்ரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் நியூ ஃபோல்டர். உங்களுக்காக என்ன பண்ணலாம்? வெப்னு மட்டும் வெச் HTML ட்ரைனிங் ஓகே, இதை நான் போட்டுக்கிறேன். இதில் யூஸ் த ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் டன் கொடுத்துட்டோமா? இப்போ வெப் HTML ட்ரைனிங் அதை கிளிக் பண்ணிங்க. கீழே ரைட் டிக் சிம்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க. சரியா? இப்போ உங்களுக்கு என்ன எழுதணுமோ எழுதிங்க. அப்படியே சேவ் ஆகிடும் அதில். சரியா? விட்டு போனீங்கன்னா அது சேவ் ஆகாது. இதை தூக்கி விட்டு அப்படியே விட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சேவ் ஆகாது. அடுத்தது இதில் CS எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லுங்க. திரும்பியும் அதே தான். இதில் சார் நியூ ஃபைல்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் CSS அப்படின்னு போட்டுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டுன்னு எழுதிப்போம். ஃபஸ்ட்டுன்னு எழுதிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது வந்து நான் ஸ்டார் நான் சும்மா ஒன்று பேனிங்.0 பாக்ஸ் சைஸிங் நானே பாதி பண்ணுவேன். பார்டர் பாக்ஸ் மார்ஜின் 0 இதுக்காக கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இப்போ நான் பாடி டேக்கில் கலர் அடிக்க. சரியா? பாடி டேக்கில் இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா HTML வந்து டைட்டில் கீழே வந்து நம்ம லிங்க் பண்ணி கிளிக் பண்ணாலே வரும்னு நினைக்கிறேன். அந்த வந்துட்டு ஸ்டைல் சீட் இந்த கிராஃபில் வந்து என்ன செய்யணுமா? ஃபஸ்ட்டு CSன்னு எழுதிக்கணும். நம்ம அதில் கேபிட்டல் எழுதிருக்கோமா ஸ்மால் எழுதிக்கணும் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு .CSS அப்போ தான் இதுவும் அதுவும் கனெக்டில் இருக்கும். சரியா? இப்போ என்ன செய்யறோம்னா பாடி டேக் கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் என்ன செய்யணும்? பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுக்கும்? எனக்கு டெயில் கலர் பிடிக்கும். சரி, ஓகேவா? சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே ட்ரைனிங் HTML மறந்துட்டேன். ஓகே,
டெயில் கலர் கொடுத்துட்டோமா, அதே இதுக்கு வரணும். ஓகே, டெயில் கலர் வந்துட்டு எனக்கு இதில் தெரியக்கூடாது. நான் 2 இதாக வச்சு யூஸ் பண்ணோன்னா அந்த 2ஆவதாக இருக்குல்ல அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பற்றி நிறைய சொல்லலாம். ஆனால் டைம் தான் அதிகமாக எடுத்துக்கும். இதில் வந்து ரெட் கலர் போடுறோமா, ரெட்டு நம்ம சும்மா கிளிக் பண்ணி இப்படி போகிறதுக்கெல்லாம் இதில் எடுத்துட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். இது அடுத்தது என்ன பார்க்க போனால், அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்டும் அதே மாதிரி தான். நியூ ஃபைல் எடுத்துகிட்டு ஜேஎஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா .js போட்டுக்கிட்டு எந்த ஃபோல்டரில் வேணுமோ இந்த ஃபோல்டரில் தான் வேணும். வெப் HTML ட்ரைனிங் எனக்கு அது சேவ் ஆகிடும். பி டேக் வரும். அடுத்து என்ன டேக்லாம் வரும், சிஎஸ்ல தான் நிறைய இது வரும். இந்த கீழே ஒரு ஃபோட்டோ ஒன்று ஒப்பாசிட்டி வரும். இது வந்து நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம். இந்த கோடு எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வெப் டெவலப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.